வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. உதயநிதியின் ரகசிய அறையை கண்டுபிடித்த அமலாக்கத்துறை அதிகாரிகள். இந்த சட்டசபை தேர்தலில் திமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் பணப்பட்டுவாடா செய்தால் மட்டும்தான் முடியும். 5 ஆண்டுகள் ஆட்சியின் பொழுது செய்த ஊழல்கள், பதுக்கி வைக்கப்பட்டுள்ள பணங்கள் அனைத்தையும் நேரடியாக ஒவ்வொரு தொகுதிகளுக்கு கொடுத்தால் மட்டும்தான் மக்கள் திமுகவை மீண்டும் ஆட்சி அதிகாரத்தில் வைப்பார்கள். அந்த பணத்தை டபுள் மடங்காக, ட்ரிபிள் மடங்காக பெருக்குவதற்கு ஆட்சியை கைப்பற்றினால் மட்டும்தான் முடியும். இதனால் தற்பொழுது பதுக்கி வைக்கப்பட்டுள்ள பணங்கள் அனைத்தையும் தற்பொழுது எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்து விட்டதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இந்த செய்தி திமுகவிற்கும் தெரிந்துவிட்டது. ஸ்டாலின் அவர்களிடம்தான் ஒட்டுமொத்த அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் சேகரித்த ஊழல் பணங்கள் அனைத்தும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நபர்களும் இத்தனை சதவீதம் தேர்தலுக்காக செலவு செய்ய வேண்டும், அதற்கான பணத்தை ஒரு ஆண்டிற்கு முன்பாகவே செலுத்திவிட்டார்கள். தற்பொழுது அந்த பணம் உதயநிதி அவர்கள் கண்காணிப்பில் ரகசிய அறையில் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு தெரிந்த நிலையில் அவரது பண்ணை வீட்டில் தற்பொழுது நேரடியாக சோதனையில் ஈடுபட அமலாக்கத்துறை அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். இந்த செய்தி கிடைக்கப்பெற்றவுடன் அந்த பணத்தை எடுக்கவும் முடியாமல், மறைக்கவும் முடியாமல் தற்பொழுது வசமாக எலிப்பொறியில் எலி சிக்கியது போல் வசமாக திமுக சிக்கிக்கொண்டது. ஸ்டாலின் மகன் உதயநிதி அவர்கள் சிக்கிக்கொண்டார் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. அது மட்டுமல்ல, 2026 சட்டசபை தேர்தலில் ஒருவேளை திமுக தோல்வி அடைந்தால் அடுத்து என்ன நடக்கும் தெரியுமா? 20 ஆண்டுகள் திமுக ஆட்சியை அமைக்க முடியாத நிலைமை ஏற்படும். குறிப்பாக தமிழ்நாட்டில் அதிமுகவோ அல்லது என்டிஏ கூட்டணியில் விஜய் அவர்கள் இணைந்து கைப்பற்றினால், ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி அடுத்து நடக்கக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வுகளை நாம் பார்க்கும் பொழுது வைரலாக செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் 2011ஆம் ஆண்டு முதல் 2021 10 ஆண்டுகள் கலைஞரால் ஆட்சி அமைக்க முடியவில்லை. மேலும் தமிழ்நாட்டில் திமுகவின் தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் நடைபயணம் மேற்கொண்டு சிறுபான்மையினர்களது மனதை மாற்றி, அதுவும் 3.5% வெறும் 3.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் தான். எப்படி 10 ஆண்டுகள் ஆட்சி அமைக்காத முடியாத நிலை ஏற்பட்டாலும் கூட 3.5 லட்சம் பேருதான் திமுகவிற்கு ஆதரவுகளை கூடுதலாக தெரிவித்துள்ளனர். அப்பேற்பட்ட ஒரு சூழல் திமுகவிற்கு இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது ஸ்டாலின் ஆட்சியையும் மக்கள் பார்த்துவிட்டார்கள். இன்னமும் திமுக ஏமாற்ற தயாராகக்கூடாது என்பதற்காகத்தான் தற்பொழுது பணத்தை கொடுத்து சரி கட்டக்கூடிய நிலையை உருவாக்கியிருக்கிறார் திமுகவின் தலைமை.